தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 13:10. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது, ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பார்ந்தவர்களே, அன்பு எவ்வளவு முக்கியமான ஒன்று, அன்பு எவ்வளவு நிலையான ஒன்று என்பதனை இன்றைய நாளின் இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. அன்பு அடுத்தவருக்கு தீங்கிழைக்காது. நமக்கு எதிராய் ஒருவர் எவ்வளவுதான் தீமை செய்ய நேர்ந்தாலும் நாம் பதிலுக்கு அவரை அன்பு செய்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமான ஒன்றாக மாறுகிறது. நமக்கு தீங்கிழைக்கின்ற நபர் நம்முடைய அன்பை பார்த்து தன்னுடைய வாழ்வை உருமாற்றிக் கொள்ளுகிறார். அப்படியென்றால் அன்புதான் உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அன்பு ஒருவரை ஆண்டவரோடு நெருக்கமாக வைத்திருக்கிறது. எப்படி அன்பு ஆண்டவரை நெருக்கமாக வைத்திருக்கிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் உள் ஆழம் அர்த்தம் அனைத்துமே அன்பில் நிறைந்திருக்கிறது. அன்பில் அனைத்தும் கட்டுண்டு இருக்கிறது. அப்படியென்றால் இந்த உலகில் ஒருவர் வாழுகின்ற பொழுது அருகிலுள்ள சகோதர சகோதரிகளை உளமாற மனமாற ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற பொழுது அவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். காரணம், அவர் திருவிவிலியத்தின் வார்த்தைகளோடு தன்னை வழிநடக்கிறார். திருவிவிலியத்தின் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விற்கு முன்பாக வைத்து அதன் வழியே நடந்து செல்லுகிறார். தன்னுடைய வாழ்வில் அன்பு மையமாக இருக்குமென்றால் அவர் அனைத்தையுமே ஆசீர்வாதமாய் நிறைவேற்றுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பிறரை அன்பு செய்வதற்கென்று நல்ல உள்ளத்தை, மனதை எனக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பல நேரங்களில் நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான மனதினை, உள்ளத்தினை, இதயத்தினை நான் மற்றவருக்கு அன்பாய் பகிர்ந்து கொடுக்க தவறிவிடுகிறேன். ஆண்டவரே, எந்தெந்த நிலையிலெல்லாம் நான் மற்றவர் மீது அன்பு காட்டாமல் விழுகிறேனோ அந்த நிலைகளிலெல்லாம் நீரே எனக்கு உடனிருந்து என்னை தேற்றி மற்றவரை மீண்டும் அன்பு செய்வதற்கு எனக்கு உந்துதலை தருவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.